இந்த ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் வந்து எப்படி ட்ரா பண்ண சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 3 வேரியபிள் வந்து யூஸ் ஆகும். என்னென்ன 3 வேரியபிள்லாம் வந்து என் ஐ ஜே சொல்லிட்டு யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி தானே ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, எஸ்ங்கிற வேரியபிள் வந்து யூஸ் ஆகும். அது வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த டேபிளுக்கு தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம லாஜிக் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்னங்கிறது 5 சொல்லிட்டு 5 டைம்ஸ் எழுதிருக்கேன். எதனால வந்து 1 2 3 4 5 லைன்ஸ் இங்கே ப்ரெசென்ட் இருக்கா. ஸோ 5 இருக்கிறதுனால 5 சொல்லிட்டு 5 டைம்ஸ் வந்து இங்கே எழுதி வச்சிருக்கேன். ஐங்கிறது ரோ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது. ரோங்கிறது நம்ம 0th கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 0 1 2 3 4 0 1 2 3 4. ஜேங்கிறது அந்த ரோல எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ 0th ரோல வந்து எத்தனை ஸ்டார்ஸ் 1 2 3 4 5 இருக்கு. ஸோ 5 எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ரோலையும் 5 இருக்கு, செகண்ட் ரோலையும் 5 இருக்கு, தேர்ட் ரோலையும் 5 இருக்கு, ஃபோர்த் ரோலையும் 5 இருக்கு. மெயின் வேலை என்னன்னா வந்து இந்த ஜேவோட லாஜிக் வந்து கண்டுபிடிக்கிறது தான். இப்போ ஜேங்கிறது என்ன, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொண்டு வைக்க முடியுமா, இல்லை இதுல இருந்து நம்ம வேல்யூ எடுத்தா சொல்லி பார்த்தா எனக்கு வந்து ஈக்குவல்ட்டா ஜேங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ ஜேக்கான லாஜிக் வந்து இதை வந்து ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் சேமாக தான் வரும். இந்த இடத்துல நம்ம பார்த்து அந்த லாஜிக் வந்து அப்ளை பண்ணலாம். என்ன லாஜிக் பார்த்து என் சொல்லி பார்த்தோம். ஸோ அப்ளை பண்ணிட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன். என்டர் என் வேல்யூ சொல்லி கேட்குது. நீங்கள் 5 சொல்லி கொடுத்தா 5 ஏற்ற மாதிரி வரும். 7 சொல்லி கொடுக்குறேன். 7 சொல்லி கொடுத்தா 7 லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க.